இப்போ ரோட் ஸ்டைல் எக் காளான் வீட்டிலையே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல காளானை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே முட்டைக்கோஸ், மைதா மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், பெருஞ்சீரக பொடி, மிளகுத்தூள், ஜீரகப்பொடி, கரம் மசாலா, அது கூடவே வத்தத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காளானையும் முட்டைக்கோசையும் நல்லா கழுவிருக்கனால அதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த காளான் மசாலாவை சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண காளான் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அது கூடவே வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 2 முட்டை, அது கூடவே கரம் மசாலா, வத்தத்தூள், பெருஞ்சீரக பொடி, ஜீரகப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அது கூட சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சோள மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி பிச்சு வச்சுருந்த காளான்லேருந்து ஒரு 6 பீசஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எக் காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த காளான் ஃப்ரையை சேர்த்து அது கூடவே துருவின கேரட், வெங்காயம், மல்லி இலையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இதை ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.